சரிமா? ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? இன்னைக்கு ஏசப்பா எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காங்க தெரியுமாடா? என்னக்கா பண்ணாங்க? ஆமாண்டா, இன்னைக்கு நான் நினைச்சே பாக்கலடா. நான் அவ்வளவு ப்ரே பண்ணதுக்கு ஏசப்பா அவ்வளவு பதில் கொடுத்திருக்காங்கடா. என்னடா பிஸியா இருக்கியாடா? ஆமாக்கா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. இப்போ ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேச முடியாது, சாரிக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியாடா? ஆமாக்கா. சரிடா, ஓகேடா. ஓகேக்கா. ஓகேடா. ஹலோ, சொல்றீ, என்ன பண்ற? அப்படியா? ஐயோ, நான் உட்காந்துருக்கேன்டி. எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. இந்த ஆபீஸ்ல மேனேஜர் பயங்கரமா என்ன டென்ஷன் பண்ணி விட்டுட்டாருடி. சரிமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சரிமா, எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கேன்க்கா, நம்ம அப்புறமா பேசுவோமா? சாரி. பிஸியா இருக்கியாடா? ஆமாக்கா, சாரிக்கா. சரிடா, ஓகேடா. சரிமா, என்னடா ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருக்கியாடா? ஆமாக்கா. ஏண்டா இன்னைக்கு லீவா? ஆமாக்கா, இன்னைக்கு வீக் ஆஃபா, அதனால சும்மா இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருக்கேன்க்கா. அப்படியாடா? அப்ப வரியாடா, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வரலாமா? சர்ச்சுக்காக்கா? எப்போக்கா? இப்ப இன்னும் ஒரு 1 hourல கிளம்பிடலாம்டா. ஐயோ சாரிக்கா, நான் இன்னைக்கு லஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்க்கு வெளில போலான்னு லஞ்சுக்கு பிளான் பண்ணிட்டேன்க்கா ஆல்ரெடி. அதனால இன்னைக்கு வர முடியாதுக்கா. நம்ம இன்னொரு நாள் போனாக்கா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அவங்கள அவாய்ட் பண்ண முடியாதுக்கா. அப்படியாடா? ஆமாக்கா. அவளை நினைச்சா மனசு பாரமா இருக்கு. என்ன பண்ணலாம்? ஆண்டவர் தான் அவளுக்கு ஒரு நல்ல விடுதலையை தரணும். ஆனா நிச்சயமா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன பண்றது, கடுப்பா இருக்கு. தெரியுமா அக்கா? என்னடா எப்பவும் பிஸியா இருப்ப, எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்ப, ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் இருப்ப, இல்லடா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு இருப்ப. இன்னைக்கு என்னடா ரொம்ப டல்லா உட்காந்துருக்க? அதுவும் தனியா உட்காந்துருக்க, ஆச்சரியமா இருக்கு. என்னக்கா பண்றது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கூப்பிட்டப்ப நான் டைம் கொடுத்தேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனா நான் பேசணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கொடுக்கலக்கா. எல்லாரும் அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. எப்பயுமே நம்மளோட இருக்க முடியுமாக்கா? அவங்க வேலையை பாக்குறாங்க. ஆனா எனக்கு தான் நான் ஏதோ தனியா இருக்கிறது போல ஃபீல் பண்றேக்கா. ஃப்ரெண்ட்ஸே யாருமே இல்லைன்னு போல ஃபீல் பண்றேன். ஆனா என்கிட்ட 24 hours என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு எப்பவுமே என்னோட இருக்காங்க, தெரியுமாடா உனக்கு? அப்படியா? எனக்கு தெரியாம யாருக்காது ஃப்ரெண்டு? யாருக்காது முதல்ல எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாடா, வேற யாரும் இல்லடா, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் தான்டா. ஓ. அவங்க பாத்தீங்கன்னாடா, நம்மள ஒரு நாளும் தனியா இருக்கிற மாதிரி விடவே மாட்டாங்க. அவ்வளோ தூரம் நம்மளோட கூட இருப்பாங்க. ஒரு உண்மையான ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம்னாடா, தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்கறத விட ஒரு சிறந்த நண்பன் இல்லைன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தான் ஏசப்பாடா. அவர் உனக்காகவும் எனக்காகவும் உயிரை கொடுத்ததும் இல்லாம இன்னைக்கு வரலும் நம்மளோட ஃப்ரெண்டா இருக்காங்கடா. நீ வேணா ஒரு தடவை ஏசப்பா வேணா ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு பாரு, உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பாக்கா. 24 hours இருப்பாருன்னு சொல்றீங்க, அவரை நான் விடுவேனா? முதல்ல உங்களை விட நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கி காட்டுறேன் பாருங்க. சூப்பர்.